வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோன்னா, அரை போதையில் தான் வருவா, காசுக்காக அவுத்து போட்டு கூட ஆடுவா, கஸ்தூரியை கிழித்தெடுத்த பெண் அரசியல்வாதி யாருன்னு பார்க்கலாம் வாங்க. நடிகை கஸ்தூரி எப்போதும் அரை போதையில் தான் வருவான் என்றும், காசுக்காக அவுத்து போட்டு ஆடுவானும் பெண் அரசியல்வாதி வீரலட்சுமி சமீபத்தை அளித்த பேட்டியில் தெரிவித்து திரையுலகினர் மத்தியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. தமிழர் முன்னேற்ற படையின்ற ஒரு அரசியல் கட்சி நடத்தி வரும் வீரலட்சுமி எப்போதும் செய்தியாளருக்கு பேட்டி அளிக்கும் போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவார்ன்றது சமீபத்தில் கூட அவர் விஜய் குறித்து பேசிய கருத்து பரபரப்பை ஏற்படுத்துறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த நிலையில் கஸ்தூரி குறித்து அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் கஸ்தூரி எப்போதும் அரை போதையில் தான் வருவா, நிதானமாக இருக்க மாட்டா, போதையில் இருக்கும் அவர் சிலர் ஆட்டோவில் கூட்டிகிட்டு தூக்கி எறிந்து போட்டு போய்விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உன்னுடைய அருகதை இப்படி இருக்கும்போது உன் வீட்டின் முன் போராட வேண்டுமா? அந்த அளவுக்கு நீ ஒர்த்தே இல்லை, என்னுடைய கட்சியின் உள்ள கடைசி தொண்டன் கூட உனக்கு எதிராக போராட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவர்கள் கூட கஸ்தூரியை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும், அந்த அளவுக்கு தான் கஸ்தூரியின் நடத்தை உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்தூரி ஒரு நடிகை, பணத்துக்காக தரவு கொடுத்து அவுத்து போட்டு ஆடும் நடிகை, அவர் வீட்டின் முன் நான் போய் போராட வேண்டுமா என கூறியிருப்பது பெரும் அதிர்வு ஏற்பட்டிருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு நடிகை, ஒரு சினிமா திரையுலகை சேர்ந்தவங்கள இந்த மாதிரி அவதூறுன்னு இல்லை, இந்த மாதிரியான ஒரு கருத்தை அவங்க சோஷியல் மீடியாலேயோ இல்லை வெளி உலகத்துக்கு சொல்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இதை நம்ம எடுத்துக்க முடியல. கொஞ்சம் அவங்க பார்த்து பேசிட்டு இருக்கணும். தேங்க்யூ.